சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள். சோமவார விரதத்தின் முக்கிய கதை சந்திரனின் வாழ்க்கையில் நடந்த அதிசயமான திருப்பம். பிரஜாபதி தட்சனின் 27 மகள்களை சந்திரன் திருமணம் செய்திருந்தான். ஆனால் ரோகிணியிடம் மட்டும் அவன் அளவுக்கு மீறிய பாசம் காட்டினான். இதனால் கோபமடைந்த தட்சன் சந்திரனுக்கு சாபம் அளித்தான். விடப்பெரிது, நீ நாளுக்கு நாள் தேய்ந்து அழிந்து போவாய். அந்த சாபத்தால் சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒளி இழந்து தன்னுடைய அழிவை உணர்ந்தான். மனம் தளர்ந்து அவன் ஓடினான் சிவபெருமானின் திருவடிகள் நோக்கி. அவன் பிரார்த்தித்தான், காதலின் காரணமாக தவறு செய்தேன், என்னை மன்னித்து காப்பாற்றுங்கள் மகாதேவா. சிவபெருமான் அருளால் திங்கட்கிழமை அன்று அவர் காட்சியளித்து கூறினார், சோமா, உன் பாவத்தை மன்னிக்கிறேன். நீ முழுமையாக அழிய மாட்டாய். என் தலையிலே பிறைச்சந்திரனாக நிலைத்திரு. அவ்வாறு சிவபெருமான் சந்திரனை தலையிலே சூடிக்கொண்டு அருள் புரிந்தார். அந்த நாளிலிருந்து திங்கட்கிழமையை சோமவாரம் என அழைக்கிறோம். அன்றைய தினம் சிவபெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் எல்லா மனக்குழப்பங்களும் நீங்கி சாந்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் இன்று வரை சோமவார பிரதோஷத்தில் சிவனை வழிபடுவது மிகுந்த புண்ணியமும் சந்திரதோஷ நிவாரணமும் தருவதாக கூறப்படுகிறது. ஓம் நமசிவாய.